முன்னாடிலாம் வந்து நம்மளுடைய ஒர்க் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி டு எத்தனை மணி இருக்கும்? 9 to 6 அவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் இந்த மாதிரி மல்டி ஷிஃப்ட்டில் வர்றதுனாலையும் அண்ட் அவங்களால அந்த 7 to 8 ஹவர்ஸ்ன்ற ஒர்க் பண்ண முடியாதனால அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹவர்ஸ் போகிறப்பவும் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். மனம் ரீதியான ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். இந்த குறைபாடு உள்ளவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் ஹவர்ஸில் உட்கார மாட்டாங்க. ஒரு மல்டிபிள் ஜாப் ஆன் த மூலே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் சொன்னால் கூட ரொம்ப ஹைப்பர் ஆகுறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஈகோன்னு சொல்லுவோம். ஒரு சீனியர் என்ன சொல்கிறது அல்லது நான் என்ன கேட்குறதுன்றது தான் முதற்கட்ட ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி சில சூப்பர்வைசர் வந்து அந்த அத்தாரிட்டி லெவலில் பேசும்போது அப்வர்ட் டவுன்வர்டு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஆதிக்கமாக பேசும்போது சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஏதோ ஒரு வகையில் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க. பட் கன்சிஸ்டன்ட் ப்ரெஷர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறாங்க, அந்த கால்ஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ அது வந்து ஒய்ஃப்கிட்ட கற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கற்றுவாங்க. ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நிறைய இந்த 28 இயர்ஸ் ஈவன் 35 இயர்ஸில் கூட கார்டியாக் அரெஸ்ட் பார்த்துருக்கலாம், ஒரு லைக் பிபி பார்த்துருக்கலாம், ஒரு ஒபிசிட்டி பார்த்துருக்கலாம், ஒரு இந்த மாதிரி மேஜர் டயபெட்டிஸ் ரிலேட்டட் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு நாங்கள் சொல்லுவோம். நம்ம நைட்டு தூங்குனீங்க, அதாவது 9 o'clock ப்ளஸ் அண்ட் மார்னிங் 6 o'clock எந்திரிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கிரேட் தூக்கம்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் மற்ற நேரம் எந்த நேரத்தில் மத்தியானம் சவுண்ட் ப்ரூஃப் போட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கூட ஆப்டாலாம் இருக்குது. நீங்கள் 9 o'clock மேலே ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னா இட் இஸ் யோர் ஓனர்ஷிப். ஏன்னா நிறைய பேர் இப்போவும் அவங்க சொல்லக்கூடிய கண்டெக்ட்ஸ் எனக்கு தூக்கம் வரல அதனால தான் ஃபோன் பார்க்குறேன். அதுவும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக வரும். ஐடி கல்ச்சர் எல்லா ஆஃபீஸ்லேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா மச்சான் வெளியே போய் தம் அடிச்சிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஈவன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே பண்ணிருக்காங்க. அது கரெக்டான ரிலாக்ஸேஷன் டைம் ஆகுது. ஸ்மோக் பண்ணி தான் எடுக்கணுன்றது வந்து இட்ஸ் கால் நெகட்டிவ் சோஷியல் லேர்னிங். எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பரவலாக பேசுகிறோம், எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு, அது எல்லாருமே தப்புன்னு யாருக்கும் தெரியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மனநல ஆலோசகர் திரு இளையராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை நேர்காணல் எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இப்போது ஜென்ரலாக இந்த 20 to 25 அந்த ரேஞ்சில் இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலைக்கு போக பிடிக்கல, குவிட் பண்ணிடலாமா, வேறு வேலை பார்க்கலாமா. இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டாபிக் பற்றி. நம்ம சரி, இது ஒரு மிகப்பெரிய டாபிக். பட் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுடைய ஒர்க் டைம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணி டு எத்தனை மணி இருக்கும்? 9 to 6 அவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் இந்த மாதிரி மல்டி ஷிஃப்ட்டில் வர்றதுனாலையும் அண்ட் அவங்களால அந்த 7 to 8 ஹவர்ஸ்ன்ற ஒர்க் பண்ண முடியாதனால அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹவர்ஸ் போகிறப்பவும் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இன்னொன்று, ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் வில் டேக் அரவுண்ட் மினிமம் ஒரு 1 yearலேருந்து ஒரு 2 years வந்து அடாப்டேஷன் ஆகும். இந்த கம்பெனிஸ், அந்த எம்ப்ளாயி, அந்த கம்பெனியோட பாலிசிஸ், இது எல்லாருக்கும் சில பேருக்கு செட் ஆகும். போன உடனே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜாலியாகவோ இல்லை சந்தோஷமாக லைக் அந்த ஒர்க் கல்ச்சர் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் அந்த இடத்துல அது இருக்காது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் ஒரு இமீடியட் சூப்பர்வைசர் அவங்க இந்த மாதிரி யங் ஜூனியர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்கள வந்து கொடுக்கக்கூடிய ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா அக்ரிமெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்கும், அங்கேருந்து போன பிறகு ஒரு ஒர்க்காக மாறும். அதுவும் சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக தரும். மொரோவர் நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 9 PM வந்து இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களால காலையிலேயே சரியாக எந்திரிக்க முடியாது, ஆன் டைம் டியூட்டி வர முடியாதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை மிஸ் ஆகும்போது ஒர்க்கில் வந்து 100% அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கு வரும்போது சக எம்ப்ளாயிஸுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் புள்ளி பண்ணாமல் சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கான ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு எம்ப்ளாயி வந்து போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறது இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ஹை சேலரி,
இமீடியட்டாக போன உடனே வித்தின் ஃபியூ மந்த் ஆர் ஃபியூ டேஸ்லேயே வந்து ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் ஆர் லைக் சேலரி ஹைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கான அடிக்ஷன்ஸும் உண்டு. ஏதோ ஒரு வகையில் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் அடிக்ஷன்ஸாக இருந்தால் கூட அவங்களால இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிறைய ஏரியாஸ் இருக்குது. பட் மேஜர்லி இந்த மாதிரி பீப்புள் அந்த என்விரான்மெண்ட்டோடு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பலதரப்பட்ட காரணங்களை வந்து நம்ம கேட்கணும். இப்போ இதை அவாய்ட் பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அல்லது அவங்க சரியான ஆன் டைம் வர்றதில்ல, தட்ஸ் அ இண்டிகேஷன். 2 நாளைக்கு மேலே லீவ் போட்டாங்க அப்படின்னா தட்ஸ் அ இண்டிகேஷன். யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அல்லது உடம்பு சரியில்லைன்னு ரிப்பீட்டடாக ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா இட்ஸ் இண்டிகேஷன். அப்போது இமீடியட் ஹெச்ஆரோ அல்லது யார் சூப்பர்வைசரோ உட்காந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லா ரீசனையும் நம்மளால் ரிசால்வ் பண்ண முடியாது. பட் அவர் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் இருந்து அதை ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயும் நம்ம ஸ்டே பண்ணலாம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கிற மாதிரி ஒரு 1 year or 2 year ஒரு கம்பெனியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தனை யாருக்கும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நிறைய இருக்கிறதுனாலையும் சில பேர் சுவிட்ச் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க. மனம் ரீதியான ADHDன்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைபாடு உள்ளவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப நேரம் வாக் ஹார்ஸில் உட்கார மாட்டாங்க, ஒரே சீட்டில் உட்கார மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஜாப் ஆன் த மூலே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. நிறைய என்ன விஷயம் சார் ADHDன்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இப்போது உங்களுடைய ப்ரொஃபஷன் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ஒரு டெஸ்க் ஜாப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் அதுக்கு சூட் ஆக மாட்டாங்க. ஓகே, அவங்க இங்கேருந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், அப்பப்போ போயிட்டு வர பிரேக் எடுக்கிற இப்படி ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு, அவருக்கு அந்த டிப்ரெஷன்ஸை சரியாக மேனேஜ் பண்ண தெரியல, அதனால் ஒர்க்கில் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் சில பேர் அப்படியே ட்ராப் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய திடீர்னு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. பட் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இமீடியட் சூப்பர்வைசர் அழகாக உட்காந்து 1-on-1 டிஸ்கஷன் பண்ணார் அப்படின்னா அந்த கோர் ப்ராப்ளம் ஏன் எனக்கு இந்த கம்பெனியை விட்டு போகிறோன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது ADHD எஸ் ADHD இருக்கிற ஒரு பர்சன் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லை. இப்போ எனக்கே அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கு? இப்போது பொதுவாக இப்போ அக்கௌண்டன்ட் ஜாப்னு எடுத்துக்கோங்களா, இவங்களுக்கு இந்த ADHD பீப்புள் வந்து சூட் ஆகாது. ரொம்ப சிம்பிள், ADHD எப்போவுமே ஆன் த மூவில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் லைக் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் நிறைய ட்ரிப் இன்வால்வ் ஆகிறதுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் பீப்புள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒன்று இருக்காது. பட் இது ஒரு மேஜராக குறைபாடு இல்லை. சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, சில பேரால் ரொம்ப நேரம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்க முடியாது. இதுவும் ஒரு வகையான சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் காரணம். ஓகே, இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் சொன்னால் கூட ரொம்ப ஹைப்பர் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க. அது என்ன விஷயம்? இது நிறைய பேருக்கு வந்து அந்த ஈகோன்னு சொல்லுவோம். ஒரு சீனியர் என்ன சொல்கிறது அல்லது நான் என்ன கேட்குறதுன்றது தான் முதற்கட்ட ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் லேர்னிங் ஸ்கில்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு புதுசாக ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுருப்போம். வாட் எவர் நம்ம எஜுகேஷன் கிராஜுவேஷன் முடித்தாலும் கூட ப்ராக்டிகாலிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ப்ராக்டிக்கல் ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம், ஒர்க்கிங் ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம். அதை ஒரு இமீடியட் சூப்பர்வைசர் சொல்லும் பொழுது சில பேர் கேட்குறாங்க, சில பேர் கேட்கல, எனக்கும் நல்லா தெரியுன்ற மாதிரி. அதே மாதிரி சில சூப்பர்வைசர் வந்து அந்த அத்தாரிட்டி லெவலில் பேசும்போது இல்லை அப்வர்ட் டவுன்வர்டு கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ரொம்ப ஆதிக்கமாக பேசும்போது சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஏதோ ஒரு வகையில் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க. பட் கன்சிஸ்டன்ட் ப்ரெஷர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்கனைசேஷன் வயலன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பரிமாற்றங்களோ இல்லை சண்டைகளோ வந்துடும், இல்லை அந்த எம்ப்ளாயி வந்து இம்மீடியட்டாக அப்ஸ்காண்ட் ஆர் லைக் நான் வரலன்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இளைஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்க பல வருஷம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னா இவங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். சம்டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் ஆர் லைக் இந்த ஒர்க் ஏன் பண்ணணுன்ற கேள்விகள் கேட்கலாம். பட் அது ஆரோக்கியமாக கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் சூப்பர்வைசர் சொல்கிறதுக்கான அதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது ஒரு ஃப்ரெஷராக வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஒர்க்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுடைய எப்படி நினைப்பாங்கன்னா, இப்போ சினிமாவில் பார்த்த மாதிரி ஐடி கல்ச்சர் இருக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு விஷுவல் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போனால் அப்படியே ஒர்க் லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும்.
எந்த மைண்ட் செட் உள்ளே போனால் நல்லாயிருக்கும்? இந்த கேள்விக்கு ஒரே பதிலாக இட்ஸ் அ பிளேஸ் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆர் இட்ஸ் அ பிளேஸ் டு ஏர்ன் மணின்னு நம்ம யோசிச்சுட்டு உள்ளே போனோம்னா கஷ்டம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன உடனே ஒரு ஹைக்கான ஒரு சேலரியாக இருக்கட்டும், ஈவன் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் கேட்குறாங்க. தட் அவங்களுடைய தப்பு கிடையாது, அது அவங்களோட கான்ஃபிடன்ஸ்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போகணும். ஃபர்ஸ்ட் 3 to 5 years வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேஸ்மெண்ட். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் 100% உங்களோட அட்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ராக். அதுக்கு நமக்கு தேவை லைக் அந்த பொறுமை, அந்த டாலரன்ஸ் அண்ட் சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அடாப்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் மினிமம் 2 years இருந்துட்டீங்க, மேக்ஸிமம் 3 years இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னாக்காலும் தட்ஸ் கால் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட சில நுணுக்கங்கள் இன்னொரு கம்பெனிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன் ஷார்ட். ஓகே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற டைம் நம்ம ரெகுலராக கேள்விப்படுறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் 9 to 6 அப்போ ஒர்க் இருந்துச்சு, இப்போ வந்து மாறிடுச்சு நம்மளுக்கு. கரெக்ட். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறாங்க, அந்த கால்ஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ அது வந்து ஒய்ஃப்கிட்ட கற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. கரெக்ட். சரி, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ 2025 வந்து ப்ளஸில் வந்து இட்ஸ் அ மிகப்பெரிய கொஷன் மார்க். எல்லாராலையுமே இதை பேலன்ஸ் பண்ண முடியல. ஐ திங்க் லைக் கவர்மெண்ட் செக்டர்ஸ் கூட இவங்களால் ஃபாலோ பண்ண முடியுமான்றது இட்ஸ் அ கொஷன் மார்க். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி நிரஞ்சனுக்கு ஒரு காலோ ஆர் லைக் இந்த முடிச்சிட்டிங்களான்ற ஒரு கேள்வி ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஈவன் ஆஃப்டர் 11 o'clock ஆர் 12 o'clock அது உங்களுடைய ப்ரைவேட் நேரம் ஆர் உங்களுடைய தூங்குற நேரம் தெரிஞ்சும் சில கால் ஆர் சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் நிரஞ்சன் நீங்கள் கூட கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய இந்த 28 years ஈவன் 35 yearsல கூட கார்டியாக் அரெஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு லைக் பிபி பார்த்துருக்கலாம், ஒரு ஒபிசிட்டி பார்த்துருக்கலாம், ஒரு இந்த மாதிரி மேஜர் டயபெட்டிஸ் ரிலேட்டட் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எங்களுடைய சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் த ஒர்க்கிங் டைம், என்னை பொறுத்தவரை நாங்கள் சில மெடிக்கல் ஆர் லைக் டிஃபென்ஸ் ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஷிஃப்ட்டை பற்றி பேச முடியாது. பட் எந்த ஷிஃப்ட்டையும் எடுத்துங்க அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவோம். இந்த 45 daysக்கு ஒரு முறை ஒரு எவ்ரி வீக் ஒரு முறை அந்த ஷிஃப்ட்டை வந்து மாற்ற வேண்டாம். ஓகே. ஏன்னா அந்த நமக்கு தூக்கன்றது அந்த மெலோட்டினின் ஸ்லீப் ஆகும்போது நைட்டு மட்டும்தான் சுரக்கும். அப்படி தாங்க இந்த இயற்கை ஹஸ் பின் டிசைன். அது வந்து நம்ம மார்னிங் நேரத்துலேயும் நம்ம தூங்குற மாதிரி பார்த்தோம், இல்லை மத்தியானம் நைட்டு ஏர்லி மார்னிங்னு பார்த்தீங்கன்னா தட் இட் செல்ஃப் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரே ஷிஃப்ட்டை மெயின்டைன் பண்ணி அண்ட் மார்னிங் வாட் எவர் 9 o'clock ஒரு 10 o'clock to 7 o'clock கூட வச்சுக்குமே, அதில் நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு 7 o'clock மேலே உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க. ஏர்லி மார்னிங் 4:30 கூட வேண்டாம், ஒரு 5:30 6 o'clock வேக்கப் பண்ணி அழகாக ஒரு வாக் ஆர் ஜாக் ஆர் ஜிம் ஆர் யோகா, எதர் பாசிவ் எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஓகே, செஞ்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஸோ 7 to 8 hours தூக்கமும் தேவை, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடும் தேவை, எல்லா நபர்களிடம் நல்லா பேசக்கூடிய சோஷியலைசேஷன் ஸ்கில்லும் தேவை, ஃபேமிலியோட உங்களுடைய டைமும் தேவை, உங்கள் ஒர்க்கில் உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் நமக்கு தேவை. எஸ், நான் இந்த ஒரு கேள்வி வந்து நெக்ஸ்ட் டாபிக்லாம் வச்சுருந்தேன், பட் இங்கே வந்துச்சு. என்னென்னா ஸ்லீப் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நைட்டு தான் வந்து எல்லாரும் ஒரு மொபைல் அடிக்ஷனில் இருக்காங்க, தூங்க மாட்டுறாங்க சரி அப்படின்னு. கரெக்ட். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நைட்டு தான் தூங்கணும், அதுக்கான இயற்கையான ஒரு விஷயம் அங்கே தான் இருக்குன்னு நீங்கள். கரெக்ட். இப்போ பகலில் தூங்குறாங்க, வீட்டில் இருக்கவங்கலாம் பகலில் தூங்குறாங்க. ஓகே. இப்போ நான் ஒர்க் முடிச்சுட்டு போகிறேன், ஒரு 7 to 8 ஒரு 1 hour அங்கே தூங்குறேன், அந்த மாதிரிலாம் தூங்கினா பாடிக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? நம்ம நைட்டு தூங்குனீங்க, அதாவது 9 o'clock ப்ளஸ் அண்ட் மார்னிங் 6 o'clock எந்திரிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கிரேட் தூக்கம்னு நம்ம சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லலாம். நீங்கள் மற்ற நேரம் எந்த நேரத்தில் மத்தியானம் சவுண்ட் ப்ரூஃப் போட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கூட அது ஆப்டாலாம் இருக்குது. ஓகே. அது லாங்கர் த பீரியட் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோமெனியான்னு சொல்லக்கூடிய தூக்க பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மதியானம் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தூங்கி பாருங்களேன், நைட்டு எப்படி உங்களுக்கு 3.5 மணி நேரம் தூக்கம் வராது. அதனால் எப்போவுமே டே டைம் வந்து நேப் இஸ் அலோட் 20 minutes to 30 minutes, அது ரொம்ப ஸ்டாண்டர்ட். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ப்ரொடக்டிவிட்டி வராது. ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் லைக் நைட்டு மட்டும்தான் தூங்கணும், அதில் இருந்தானா பர்ஃபெக்ட். ஸோ மொபைல் யூசேஜ் எல்லாம் இட் இஸ் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
நீங்கள் 9 o'clock மேலே ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னா இட் இஸ் யோர் ஓனர்ஷிப். ஏன்னா நிறைய பேர் இப்போவும் அவங்க சொல்லக்கூடிய கண்டெக்ட்ஸ் எனக்கு தூக்கம் வரல அதனால தான் ஃபோன் பார்க்குறேன். நீங்கள் ஃபோன் பார்க்குறதுனால தான் உங்களுக்கு தூக்கம் வரன்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் அது பரவாயில்ல, நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. நான் மார்னிங்லேருந்து நைட் வரையும் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறேன். மீ டைமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபோனில் தான் இருக்கிறாங்க. அது ஆல் அல்காரிதம் இஸ் டிசைன் இன் சச் வே லைக் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்க எந்த இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும்போது மெலோட்டினின் ஸ்லீப் ஹார்மோனுக்கு உங்களுக்கு கும்முன்னு இருட்டு தேவை. ஆந்த மாதிரி நினச்சிக்கிங்களேன். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வேட்டையாடும், டே டைமில் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த லைட்டு முன்னாடி ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும்போது உங்களால் தூங்கவே முடியாது. ஓகே. அதை மீறி சில பேர் ஏர்லி மார்னிங்லாம் வந்து ஃபிசிக்கல் டயர்ட்னஸில் அந்த ஃபோனையே சைடில் போட்டுட்டு தூங்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்க ஒரு வாய்ப்புகளே கிடையாது. இவங்கெல்லாம் அகெயின் லைக் அந்த காலேஜுக்காக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், லேட்டாக வர்றது நிறைய காரணங்கள். ஒரு ப்ரொடக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இம்பேர் பண்ணும். சார், மொபைல் அடிக்ஷன் தாண்டி ரீல்ஸ் அடிக்ஷன் அப்படியே இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. இப்போ எனக்கே வந்து பல டைம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம், நம்மளை அறியாமலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம உள்ள அங்கே பார்க்குறோமா கூட தெரியாது, கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது, நிறைய பேத்துக்கு இருக்குது. கரெக்ட் இருக்குது. சரி, இப்போ இந்த மொபைல் டிசிப்ளின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அல்லது ஸ்க்ரீனிங் டிசிப்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 to 45 minutes இஸ் வெரி சேஃப். அது நீங்கள் ரீல்ஸை பாருங்கள், மூவி பாருங்கள், பிரேக் பண்ணி 10 minutes பிரேக் எடுத்து எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க. அதை மீறி நம்ம ஸ்க்ரீன் டைம்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிப்பிக்கலி கம்ஸ் இன் டு த இன்டர்நெட் அடிக்ஷன்ஸ் நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் அடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஒருவேளை உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை லைக் ஒரு படிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது டசன்ட் கம்ஸ் அண்டர் தி அடிக்ஷன்ஸ். பட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட் கம்ஸ் இன் டு த இன்டர்நெட் அடிக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸுன்னு கிடையாது, அது ஸ்டோரிஸாக இருக்கட்டும் ஆர் லைக் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மொபைலில் ஸ்டேட்டஸ் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேருடைய ஸ்டேட்டஸும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பேரலாக ஓடினா மட்டும்தான் இந்த ஒர்க் ஓடும் அவங்க நினைப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் ப்ரிசிஷன் சொல்லக்கூடிய பர்ஃபெக்ஷன்ஸ் வராது, நிறைய இடத்துல தப்பு நடக்கும். நிறைய பேருக்கு புரியல, அட்டென்ஷன் கேனாட் பி டிவைடட்னு சொல்லிட்டு நான் பாட்டு கேட்டுகிட்டே எழுதுனா அல்லது ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே எழுதுனா அல்லது ஒரு மூவி பார்த்துட்டே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வரவே வராது. ஒன் ஒர்க் அட் அ டைம் தான். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் எதையுமே 45 minutesக்கு பியாண்ட் அட் ஸ்டெச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே தட் கம்ஸ் இன் டு த அடிக்ஷன்ஸ் தான். எஸ். சரி, இப்போது ரிலாக்ஸேஷனுக்காக ஸ்மோக் பண்ணுறாங்க, நிக்கோட்டின் எடுக்கிறாங்க. கரெக்ட். இல்லை ரிலாக்ஸேஷனுக்காக யோகா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்பேரிஷன் மீம் நான் ஒன்று பார்த்துருந்தேன். கரெக்ட். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்மோக்கர்ஸ், செயின் ஸ்மோக்கர்ஸ். நமக்கு பொதுவாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக அதை கையாளுவோம். அது கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட் அண்ட் டிஸ்கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட்னு சொல்லுவேன். தமிழில் ஆரோக்கியமான மெத்தட், இன்னொன்று ஆரோக்கியமற்ற மெத்தட். இப்போ நீங்கள் சொன்ன ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மொபைல் லைக் வீடு, ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இப்போ ஆஃபீஸ் ஐடி கல்ச்சர் எல்லா ஆஃபீஸ்லேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா மச்சான் வெளியே போய் தம் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அது வந்து ஐடி கல்ச்சரில் பார்க்கும்போது ரொம்ப நிறையவே போயிட்டுருக்கும். ஈவன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே பண்ணிருக்காங்க. அது கரெக்டான ரிலாக்ஸேஷன் டைம். அது இல்லை தப்பு. நிறைய பேர் தப்பு பண்ணுறப்ப அந்த தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இப்போது இப்படி நம்ம சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சிச்சு. நோ, தட் இஸ் ஆல் ராங். அதுக்கு பதில் ஒரு அழகான வாக் போயிட்டு வரலாம், இல்லை ஒரு பிளாக் காஃபி எடுக்கலாம், ஒரு லெமன் டீ எடுக்கலாம், இல்லை அந்த நேரத்துக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ கால் பேசலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கே கூட வீடியோ கால் பேசலாம், இல்லை ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஏதாவது எடுக்கலாம். ஸ்மோக் பண்ணி தான் எடுக்கணுன்றது வந்து இட்ஸ் கால் அ நெகட்டிவ் சோஷியல் லேர்னிங். எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பரவலாக எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அது எல்லாருமே தப்புன்னு யாருக்கும் தெரியல. நெகட்டிவ் ரோல் மாடலிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கிறப்போ அந்த நபர்களும் அப்படியாக ஆக்கப்பட்டுறாரு. ஒருவேளை அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் அந்த எம்ப்ளாயை வந்து சேர்க்கலையோ என்னமோ ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. லைக் ஒரு வேளை ஸ்மோக் பண்ணல அப்படின்னா நீ என்னுடைய கம்பேனியன்ஷிப்பில் வந்து பெரிய ஆள் கிடையாது, நீ தனியாக போன்ற மாதிரினா கூட சில பேர் நிர்பந்தனாலும் எடுக்கலாம். பட் ஆல் டுகெதர் அந்த மாதிரி பிரேக்கில் ஸ்மோக் பண்ணுறது இட்ஸ் அ பிக் நோ. இப்போது பர்டிகுலர் எல்லா ஆஃபீஸ்லையும் எடுத்துக்கலாம். ஒரு டைப்ஸ் ஆஃப் கேங்ஸ் இருப்பாங்க, ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு 5 பேர் ஒரு செட்டு, 5 பேர் செட் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் தனியாகவே இருக்க மாதிரி இருப்பாங்க. தனியாக ஒர்க் பண்ணுறேன், தனியாக உட்காறேன், தனியாக சாப்பிட்றேன், அந்த மாதிரியான சிலர் இருப்பாங்க. கரெக்ட். நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஸ்கூல் காலேஜ் ஒர்க் எல்லா பக்கமும் பார்த்துருக்கேன். கரெக்ட். அது ஏன் அந்த பர்சனாலிட்டி என்னது? நிரஞ்சன், அது வந்து நாங்கள் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம்.
இன்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து கலகலன்னு யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க. ஆம்பிவர்ட் ஓரளவு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு பேசுவாங்க. இன்ட்ரோவர்ட் வந்து அப்படி கிடையாது. நீங்களா சொல்லி ஹலோ மிஸ்டர் இளையராஜான்னு சொன்னால் தான் இளையராஜா பேசுவார், இல்லைனா இளையராஜா பேச மாட்டாருன்ற மாதிரி சில பேர் அப்படியே தனியாக இருப்பாங்க. பட் இந்த பர்சனாலிட்டிக்கும் அவங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு டிசார்டர் இருக்கா, இல்லை லைக் அவங்க ரிஸ்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து தனியாக வேலை பார்ப்பாங்க, பட் பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. வின் கனெக்டிங் வித் த பீப்புள் அப்படின்னா அவங்க பெருசாக இன்ட்ராக்டிவாகவோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன் பேசுறீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐக்கியூவே வேற லெவல். எவ்வளோ வேணாலும் அவங்க ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பட் இதை மாற்ற பேச மாட்டாங்க. ஆமாம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஷைனஸ் இருக்கும். யாராவது நம்மளை பார்த்துருவாங்களா, அல்லது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, பேசக்கூடிய வார்த்தைகள் யாராவது கமெண்ட் அடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும். இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மேஜர்லி வரலாம். இங்கே அந்த இடத்துல யாருமே பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல, இல்லை சின்ன வயசுலேருந்தே ஒரு விசேஷம், கல்யாணம், வாட்டர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் வில் கெட் அலோன். அதனால தான் ஸ்கூல் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக்கை தவிர டியூஷனிங்ஸ் எல்லாம் தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கல்ச்சரல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் குரூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். சமுதாய லெவலில், ஃபேமிலி லெவலில் நீங்கள் அழகாக சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா தாராளமாக அந்த இன்ட்ரோவர்ட்டெல்லாம் அப்படியே போய் ஆம்பிவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஹார்ம்ஃபுல், தே ஆர் ஸோ ஸ்வீட், பட் அவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க. ஓகே, எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது இனிமேல் நிறைய பேத்துக்குள்ளே இருக்காது. அது அந்த டேர்மை மாற்றிட்டாங்க. தட் இஸ் டிஸ்அசோசியேட்டிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேர். அது எல்லாருக்கெல்லாம் வரணும்லாம் கிடையாது. சீரியஸாக யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு வரலாம். அதுவும் இப்போ யங் ஜென்ரேஷனில் சில பேருக்கு மல்டிபிள் ட்ரக் யூசேஜ், அது மேர்வானாவாக இருக்கட்டும், ஒரு லைக் நம்ம வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஆல்கஹால், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் மேஜர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கோ, அல்லது ரீசன்ட் ஒரு மேரேஜ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஒரு லைக் ஒரு ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை சரியாக மேனேஜ் பண்ணாமல் சரியாக தூங்காமல் இருந்தார், ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட் இல்லைன்னா சான்சஸ் ஆகுது. ஓகே, ரொம்ப ரேர். நிறைய அந்த மாதிரி கேசஸ் ரொம்ப ரேர். ஓகே, இல்லை நான் பார்த்துருக்கேன் என்னன்னா, அது சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல, அதுதான் நான் அப்படி கேட்டேன் நினைக்கிறேன். மூட் ஸ்விங்ஸ் எல்லாத்துக்கும் வருது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சிரிப்பாங்க, இல்லாட்டி எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறது, இல்லாட்டி ரொம்ப காமாக நியூட்ரலாக இருக்கிறது, அந்த மனுஷன் இல்லை. அது பைபோலார் டிஸார்டர்னு நாங்கள் சொல்லுவோம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலியமாக தான் அதை டயக்னோஸ் பண்ணி தான் உண்மையிலேயே அது பைபோலாரான்றது பார்க்கணும். மற்றபடி மூட் ஸ்விங்ஸ்ன்றது இட் ஹேப்பன்ஸ். ஒரு நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட் இல்லை ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறப்போ ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தர் கமெண்டாக கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது சில பேருடைய மூட் ஷிஃப்ட் ஆகும். பட் அது அவங்களே நோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் லைக் நம்ம வந்து ஒரு நமக்கே தெரியுது ஒரு மூட் ஃப்ளக்சுவேஷன் தெரியுது, நைட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், டே டைமில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறோம், 4-5 பேரும் நமக்கு சொல்கிறாங்க நீ என்னடா ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிற, ஒரு நேரம் ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா வி ஹாவ் டு டயக்னோஸ். நமக்கு கொஞ்சம் யூ ஹாவ் டு திங்க், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குது அப்படின்னா காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வெல். ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் போகிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தூக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்கள் காருக்குள்ளே இன்ஜின் மாதிரி நான் சொல்லுவேன். 7 to 8 hours. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூங்கிட்ட பிறகு தான் ஒர்க்கே பண்ணணும். 3 to 4 times நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ஸ்மோக்கிங்ஸ் ஆர் ஆல்கஹால் ஆர் ஈவன் இப்போ பார்ட்டி ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம் வீக்கெண்ட். நெவர் அட்டெம்ப்ட். லைக் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வித்தின் ஃபியூ இயர்ஸ்க்குள்ள மேஜர் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆர் சைக்காட்ரிக் காம்ப்ளிகேஷன், ஈவன் நிறைய மேரேஜ் ஃபெயிலியர்ஸும் வரும். ஸோ இன் ஷார்ட், உங்கள் ஸ்லீப், உங்களுடைய அப்பிடேட்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள் அண்ட் நோ அடிக்ஷன்ஸ், நல்ல சோஷியல் குரூப்போடு கனெக்டடாக இருந்தீங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்கும். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். தேங்க்யூ சார்.